இருக்கிறவர் பெரியவர். யாருக்குள்ள? உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி செய்வோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் சொன்னவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்குள் வாசமாயிருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளுக்குள் வாசமாயிருக்கிறீர். பெரியவராகிய இயேசுவே, நீர் எங்களுக்குள் வாசமாயிருக்கிறபடியாகவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெயிக்கிறவர்கள், உடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்கள் ஆண்டவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் ஜெயிக்கிறவர்கள், தோல்வி அடைவர்கள் அல்ல ஆண்டவரே. உடைய கரங்களோடு கூட இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இங்கே பார்க்கிறோம், சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யாருக்குள்ள இருக்கிற பெரியவர்? யாருக்குள்ள இருக்கிற பெரியவர்? எல்லாரும் கவனிக்கணும். யாருக்குள்ள இருக்கிற பெரியவர்? பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவன் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்ச உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அது சொல்லப்படுகிறது. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவரை உள்ள வச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பெரியவர் யாருக்குள்ள இருக்கிறாரா? யாருக்குள்ள இருக்கிறா? யாருக்குள்ள? இங்க கவனிக்கணும். பெரியவர் யாருக்குள்ள இருக்கிறா? யாருக்குள்ள? எனக்குள்ள. அல்லேலூயா. எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ளவனிலோ பெரியவர், உனக்குள் இருப்பவர் பெரியவர், உனக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ளவனிலோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவராகிய இயேசு யாருக்குள்ள இருக்கிறா? யாருக்குள்ள? அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் சிலுவிலே அடிக்கப்பட்டார். கைகளில் காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, விழாவிலே குத்தப்பட்டார், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழும்பப்பை தான் இன்னைக்கு நம்ம அவரை ஆராதிக்க. இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த ஆலயத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நாட்கள் தேவனுடைய பிள்ளை அநேக சாட்சிகளை கேட்டோம். கர்த்தர், அல்லேலூயா, மனுஷரால் கூடாதுதான், தேவனால் கூடும். அல்லேலூயா. ஒவ்வொருக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். தினசரி சபைக்கு வர எல்லா பிள்ளைகளுக்காகவும் தினசரி ஜெபம் பண்ணுறேன் காலையில். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே நாக்கில் அல்லது மாத்திரமல்ல, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளை அநேக ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் தினசரி உங்கள் குடும்பத்துக்காக கிட்ட 46 கிராமத்தில் வர்ற ஜனங்களுக்காக தினசரி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், நிம்மதியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக தான் தேவனுடைய பிள்ளை இந்த ஆலயத்தை கத்த தந்து நம்மை நடத்தி வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆட்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். அந்த இயேசு நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பாப்போம். இருக்கிறவங்க சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவன்னு சொல்றேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. நாட்கள்ல, அல்லேலூயா, அந்த பெரியவர் தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய பிள்ளையை அல்லது பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
2லேருந்து 5 வரீங்க. 2 நாளாகமம் 14 2லேருந்து படிக்க பார்ப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. இங்கே பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா ராஜா, யூதா தேசத்துக்கு ராஜாவா இருந்தவன். அப்படி அவனுடைய தாத்தா ஆகாப்பு பார்த்தீங்கன்னா, அவன் பாவம் பயங்கரமாக விக்கிரக ஆராதனை பண்ணான். தேசத்திலே பயங்கரமான பாவம் அவனுடைய மகனும் பண்ணினான். ஆனால் ஆசாவுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ராஜாவாகும்போது தேசத்தில் காணப்படுற எல்லா விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டான். மேடைகளை அகற்றி போட்டான், சிலைகளை அகற்றி போட்டான். அப்போ அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? என்னம்மா? அல்லேலூயா. பழைய பேர் வள்ளியம்மா, இப்போ என்ன பேர்? எலிசபெத். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு ஒழுங்காக வராங்க தேவனுடைய பிள்ளைகளை. வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், இன்னைக்கு எல்லாரும் வாங்க. வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர் யாருக்கு? ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, சபையார் எல்லாருக்கும் சேர்த்து தான் உபவாச ஜெபம். யாருக்கு? எல்லாரும் வாருங்க. அல்லேலூயா. பைக் இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பாவூர்ச்சத்திலிருந்து ஆவடம் வரைக்கும் நடந்து போவோம். நானுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டரும் நடந்து போயிட்டு நடந்து வந்து அடுத்து சாப்பிட்டுட்டு டெய்லி நைட்டில் 10:30 10 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அந்த கெட்செமனே தோட்டத்துக்கு அங்கே ஒரு ஓடக்காரம் டெய்லி. பகலில் நான் பேங்க் வேலைக்கு போகணும். பாருங்க தேவனுடைய பிள்ளை, அந்த ஜெபம் தான் பாவூர்ச்சத்திரம் சபையை வளர்த்தது. இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ணுங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு தான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அதற்காக தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டியதுடைய பிள்ளைகளே. அவருடைய வாழ்க்கையில் முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் அகற்றி போட்டான். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை அகற்ற வேண்டும். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை செய்யும்போது அவர் மன்னிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தினைக்கு சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அது கர்த்தருக்கு பிரியமாக நடந்தான். கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். 10 வருஷம் தேசத்தில் அமெரிக்கையா இருந்தது. ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க. எந்த யுத்தமும் வரல, ஒன்றும் வரல, நல்லா இருந்தாங்க தேவனுடைய பிள்ளைகளே. சந்தோஷத்தை கண்டா யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்காரிக்கு என்ன பிடிக்காது? நீங்கள் காலையிலேயே குடும்பமாக சந்தோஷமா இருக்க யாருக்கு பிடிக்காது? ஏத்த வீட்டுக்காரிக்கு பிடிக்காது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரணும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய எல்லாவற்றையும் அகற்ற வேண்டியது அகற்றினா. நம்முடைய வாழ்க்கையில் அகற்ற வேண்டியது அகற்ற வேண்டும். பாவம், தங்கம்மா இருக்காங்க, அந்த அம்மா கேன்சரில் செத்து போயிருக்கணும். 10-15 வருஷம் முன்னாடி செத்து போயிருக்கணும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ண ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் ஒரு சில காரியங்கள் இருந்து அவங்க அந்த அம்மா கண்ணிக்கு கும்பிட்டது எங்கே இருந்தது? வீட்டில் அந்த அம்மாட்ட கேட்டு பாருங்க, ஆலங்கால் பலகையில் இருந்தது. பழைய ஐட்டத்தை தூக்கி வச்சுட்டாங்க, கும்பிடலை, தூக்கி ஆலங்காலில் பச்சிருந்தாங்க. ஆனால் பிசாசு என்ன செஞ்சான்? அடிக்கடி போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணான். அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கம்மா பக்கத்தில் தான் எலிசபெத்தம்மாவும் இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க வீட்டில் இந்த கதை தான். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதுக்கு ஒதுக்கி வைக்க பின்னால் ஒதுக்கி வச்சாங்க. அவன் நினைச்சான், அவனுக்குள்ள காரியம் எங்கே இருக்கக்கூடாது? நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியில் நானும் பிரதர் ராஜேந்திரனும் அவங்க வீடு ஜெபம் பண்ண போகும்போது கேட்டோம், உடம்பு சரியில்லைன்னாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்தம்மா நீங்கள் முன்னால் கும்பிட்டீங்களாம்மா, அதை எதுவும் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமையா, எங்கே வச்சிருக்கிறேன்? பரனில் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதல்ல அது கடையில் கொண்டு போடுங்க.
தூக்கி வெளியேறிங்கன்னு தேவனுடைய பிள்ளை கேட்டு பாருங்க. அதே போல் எலிசபெத் அம்மா வாழ்க்கையிலும் கடந்த நாட்களில் ஒரு சில நேரத்தில் வீட்டில் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வாசலில் ஒன்று இருந்தது, உள்ளே ஒன்று இருந்தது. அதை எடுக்க சொன்னோம், இல்லை வெள்ளடிக்கும் போது எடுத்துக்கலான்னாங்க. அது நிச்சயமா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஐட்டம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யாருக்குள்ள ஐட்டம்? அந்த பிசாசுக்குரிய ஐட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளையே இங்கே பாருங்க, இவங்க சமாதானமாக இருந்தான், நல்ல தேவனுடைய தேசம் அமெரிக்கா இருந்தது. ஆனால் எப்படிப்பட்ட நேரத்தில் எத்தியோப்பியா பற்றி இதனுடைய பிள்ளைகளை அங்கே சொல்லப்பட்டுக்கிறது. அல்ல அவன் பாருங்க, அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் வீரர்களை கூப்பிட்டு கொண்டு ஆசாவுக்கு விரோதமாய் வந்தான். அல்ல எத்தனை பேர்? 10 லட்சம் வீரர்கள், இராணுவ வீரர்களை அழைத்து கொண்டு இவனுக்கு விரோதமாய் வந்தான் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இவன்கிட்ட இருக்கிறது யூதா கோத்திரத்தில் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே 3 லட்சம், பென்யமீன் கோத்திரம் 2,85,000, 5,85,000 இருக்காங்க. இதை காட்டி 2 மடங்கு அவன்கிட்ட அதிகமாக இருக்கிறது. 2 மடங்கு வீரர்கள், இராணுவ வீரர்கள் அதிகமாக இருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே 11ஆம் வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. இப்போ அங்கே யார் வாரா? 10 லட்சம் வீரர்களோடு கூட வாரார்கள். இவள்கிட்ட எத்தனை 5,85,000 தான் இருக்கு. பாருங்க, அவனுக்கு கண்ட உடனே இவனுக்கு வேற என்ன செய்வது தெரியல, கூட்டமாக வராங்க, என்ன செய்வது தெரியல. இவன் யாரை நோக்கி பார்த்தான்? கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்தான் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தரை நோக்கி அல்லேலூயா பார்க்கிறவனாக இருந்தான். அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்றான், யாரை நோக்கி கூப்பிட்டான்? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரையும் தேடல, மனுஷரை தேடல, யாரையும் தேடல, தேவனுடைய கூப்பிட்டு அவன் சொல்றான், கர்த்தாவே பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். அல்லேலூயா. என்ன காரியம்? உமக்கு லேசான காரியம். எங்களோடு கூட இருந்து யுத்தம் செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு நன்மை செய்வது உமக்கு லேசான காரியம். தேவனுடைய பிள்ளையே, மனுஷரால் கூடாதது தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால கூடும். இயேசுவால முடியும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவனுடைய பிள்ளையை இங்கே பார்க்கிறோம். அவன் சொன்னான், அது உமக்கு லேசான காரியம். என்ன காரியம்? கஷ்டம் கிடையாது இயேசுவுக்கு. உங்கள் வியாதியை சுகமாக்க கஷ்டம் கிடையாது. உங்கள் பிசாசின் போராட்டத்தை விடுதலை கொடுப்பது கஷ்டம் கிடையாது. அது டாக்டர்கள் கைவிடலாம், முடியாது என்று சொல்லலாம். இயேசுவுக்கு லேசான காரியம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வது இயேசுவுக்கு லேசான காரியம். தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கெல்லாம் அலைஞ்சு பார்த்திருக்கலாம், ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர். அற்புதங்களை செய்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு லேசான காரியம். அல்லது இப்படியாக கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உண்மை சார்ந்து, யாரை சார்ந்து வந்திருக்கிறோம்? உங்களை சார்ந்து வந்திருக்கப்பா. எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. அவங்களோடு கூட யுத்தம் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் கம்மியாக இருக்குது, அவங்ககிட்ட நிறையா இருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்வேன்னு தெரியல. அல்லேலூயா. உங்களை சார்ந்து வந்திருக்கிறோம். யாரை பாடு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் முடியலை. எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்தீங்க, கடன் அடைப்பதற்கு பிரயாசப்பட்டு பார்த்தீங்க, இப்படி வியாதி சோமாவுக்கு எத்தனையோ டாக்டரை போய் பார்த்தீங்க. அல்லேலூயா. பிசாசு பிடியிலிருந்து விடுதலைக்கு எங்கெல்லாம் திருநீர் போட்டு பார்த்தீங்க, மாந்திரிகத்தை பார்த்தீங்க, செய்வினை பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்களுக்கு சென்றீங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அல்லேலூயா அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க, அவர் கர்த்தர் அல்ல சாத்தான் விடுதலை கொடுக்க முடியல. ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து சொல்றான், துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். யாரு? இவங்களை ஏத்து போறாங்க. 5,85,000 போறாங்க. அவங்க அங்கிருந்து யாரு? 10 லட்சம் பேர் வராங்க. யாரை சார்ந்து போறோம்? உம்மை சார்ந்து. அல்லேலூயா. நம்ம குடும்பம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. பாருங்க, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன்மை அல்லேலூயா மேற்கொள்ள விடாதயம். நீர் எங்கள் தேவன்பா, நீர் தான் எங்கள் ஆண்டவர். இயேசுவே நீர் தான் எங்கள் ஆண்டவர். இயேசுவே என்னை விடுவிக்கிறவர் நீர், என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறவர் நீர், என்னுடைய வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர், என்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர்.
அவரை சார்ந்து வாழ வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இப்படியாக ஜெபம் பண்ணா, இப்படியாக ஜெபம் பண்ணான் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் செய்த பாருங்க அடுத்த வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். 10 லட்சம் பேர் வந்தாங்க. இப்ப யார் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டா? கர்த்தர் இவர்களுக்காக, உங்களுக்காக தேவனுடைய பிள்ளைங்க சொல்லப்படுது. கர்த்தர் யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லது உங்களுக்கு விரோதமாய் எழும்படி எல்லா ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் சேவிக்கிறார். அங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் வந்த கூட்டம் 10 லட்சம் பேர் வந்தாங்க. இப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் ஓடி போனாங்க, திரும்பி போறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஓடி போறாங்க. யாரு? பெரிய கூட்டம் ஓடுது. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை ஓடி போனாங்க. பாருங்க நம்ம வாழ்க்கையில ஆசா கர்த்தரை நம்பினால, அவன் கர்த்தரை நம்பினா அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை ஓடி போனார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களை ஆசாவும் அவனோட இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். ஓடி போனவங்க இப்ப முறிந்து விழுறாங்க. காலில் பலம் இல்லை, காலில் பலம் இல்லை, சரத்தில் பலம் இல்லை, முறிந்து விழுந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஏன்? கர்த்தர் அவங்களை பலவீனப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. என் பிள்ளைய நீ தொட்டனா நீ செத்த, என் பிள்ளைய தொட்டனா நீ செத்த. இந்த கல்லின் மேல் மோதிரவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறது அவன் நசுங்கி போவான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, ஜீவனுள்ள கற்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற உங்கள் இருக்கவர் பெரியவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற திட்டங்கள் நொறுங்கி போகும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சும்மா இருக்கிற நாய்க்கள் மட்டும் ஆராய்ச்சி வந்தா இல்லை, நீங்கள் ஜெபிக்கணும். நீங்க தேவன் நோக்கி ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆசா ஜெபம் பண்ணா, அல்லேலூயா, உங்களுக்கு கிடைக்குமா? லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு, அல்லேலூயா, முறிந்து விழுந்தார்கள். யாரு? யார் முறிந்து விழுந்தா? யாரு? ஆசாவுக்கு விரோதமாய் வந்த கூட்டம், அந்த 10 லட்சம் வீரர்களும் தேவனுடைய பிள்ளை முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் என்னெல்லாம் செய்யணும், இவங்களை அழிஞ்சு போகணும், இவங்களை எப்படியாவது அழிச்சு சொல்லி மாந்திரவாதம் செய்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக எல்லா காரியம் செய்து பார்க்காங்களா? இவங்களை எப்படியாவது அழிஞ்சு போகணும் சொல்லி திட்டம் போடுறாங்களா? அல்ல, நீங்க அழிய போறதில்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க அழிய போறதில்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது அவங்க தான் அழிஞ்சு போவாங்க, அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. தேவனுடைய பிள்ளையை இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார். யார் நொறுங்கி போனா? யார் நொறுங்கி போனா? ஆசா ராஜாவுக்கு விரோதமாக வந்த எத்தியோப்பியர் கூட்டம் நொறுங்கி போச்சு. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் நொறுங்கி போகும், உனக்கு விரோதமாக எழும்புகிற திட்டங்கள் நொறுங்கி போகும், உனக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் அழிந்து போகும். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால், நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாய் என்றால், ஆசா கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா இருந்தால், அல்லேலூயா. நல்ல சாட்சிகளை கேட்டும் கடன் அழைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் பாருங்க, அந்த அம்மா சாட்சி எல்லாம் இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிஜமா ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. 40 பேருக்கு மேல கேன்சர் சுகமாக்கி இருக்கிறாரு. 9 பேருக்கு புது கிட்னி போனவங்களுக்கு 2 கிட்னியும் போன புது கிட்னியை கொடுத்திருக்கிறாரு. புது கிட்னி. கல்லீரல் போனவங்களுக்கு புது கல்லீரல் கொடுத்திருக்கிறாரு. ஊம பிள்ளைகள் 9 பேரை பேச வச்சிருக்கிறாங்க. எய்ட்ஸ்ல 3 பேர் செத்து போயிடுவானாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசப்படுத்தவங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பெரியவர், சர்வ வல்லமுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் சும்மா எல்லாம் ஓடி போனா, அடுத்து என்ன செஞ்சான்? முறிந்து விழுந்தான். அடுத்து நொறுங்கி போனான். கண்ணாடி உடைச்சா அப்படி இருக்கும், நொறுங்கி போயிடும். அல்லேலூயா. இதே போல நமக்கு விரோதமாய் வர்ற கூட்டம் அந்த கண்ணாடி உடைக்கப்பட்டது போல, நொறுக்கப்பட்டது போல தேவனுடைய பிள்ளைகளே
நுழைக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சாதாரணமானவர் அல்ல. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். பெரியவராகிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, பெரியவராகிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். பெரியவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு யாருக்குள்ள இருக்கிறா? யாருக்குள்ள இருக்கிறா? யாருக்குள்ள? யாருக்குள்ள? சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஷாகாபா பாபா டாராபா தூடாராபா கபலவா. அல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க கலங்க வேண்டிய தேவையில்லை. எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட வியாதியும் பார்த்து கலங்க வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகளை கர்த்தர் கேட்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த இயேசு அல்லேலூயா அவருடைய வாழ்க்கையில் அல்லேலூயா பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் கத்தஞ்சுமா எதிரிகளை முறியடித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க எல்லாவற்றையும் கொள்ளையடித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த பொருளெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. யாரு இங்க? இவங்க நம்ம ஆட்கள், ஒரு ஆட்கள் சேதம் இல்லை. எதிரிகள் முகாமில் நினைச்சது அங்கே அழிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இவங்கள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நீங்கள் கலங்காதீங்க, பயப்பட தேவையில்லை. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் முடியலை. ஐயோ, சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் கவலையோடு கூட வந்து இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பிரச்சனையோடு கூட வந்து இருக்கிறேன். என் வாழ்க்கையில் கண்ணீரோடு கூட வந்து இருக்கிறேன். அல்லது எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தேன், ஒன்று நடக்கவில்லைன்னு சொல்லலாம். இயேசு விடுதலை கொடுக்குற ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு. முடிஞ்ச உடனே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச உடனே அல்லேலூயா சோமலாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காலையை செய்வார். தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, இவர்கள் ஜெயத்தை பெற்ற பிறகு அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. எப்போ இருப்பார்? அல்லேலூயா. இவர் ஆசா ஜெயத்தை வெற்றி பெற்றுட்டு யுத்தத்தில் வெற்றி பெற்று வரும்பொழுது அந்த ஆசாரியனாகிய அசரியா தேவனுடைய பிள்ளைகள் இவனை பார்த்து சொன்னா, அல்லேலூயா, நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. எப்போ இருப்பாரு? எப்போ இருப்பாரு? நம்ம கர்த்தர் வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையை அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய தேவனுடைய நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். தேவனுடைய பிள்ளை தேடணும். இயேசுவே அல்ல ஆண்டவரை தேடுங்க, அல்லது தேவனுடைய பிள்ளை வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகி அவர் உங்களை விட்டு விடுவார். யாரை விட்டுறாங்க? அவர் விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை வெட்டி விடாதீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிறவன் தான், ஆண்டவரை நம்பினது தான் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாக அல்லேலூயா இஸ்ரவேலின் ராஜா பாசா அவனுக்கு விரோதமாக அவனுக்கு செயல்பட்டான். இவன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சாந்தியமா இவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு செயல்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் கர்த்தரை நம்பியிருந்தான் ஆசா, ஜெபம் பண்ணா, கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தாரு. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் அங்கே பார்க்கிறோம் 2ஆம் வசனம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களை வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜா இடத்துக்கு அனுப்பி, பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா இவனுக்கு விரோதமாக யுத்தம் வரும் பொழுது என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்?
கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆரம்ப நாட்கள்ல யாரை பார்க்கறாங்க? கர்த்தரை பார்க்கறாங்க. கர்த்தரை நோக்கி ஜெயத்தை பெற்றவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் டல்லான உடனே, விசுவாசத்தில் டல்லான உடனே, ஜபத்தில் டல்லான உடனே யாரை பார்க்கறாங்க? மனுஷரை தேடுகிறார்கள். மனுஷரை தேடுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அதே அல்லேலூயா அந்த ஆசா தான் அல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணலையா? அல்லேலூயா. பாருங்க அவருடைய வாழ்க்கையில நிஜமா தேவனுடைய பிள்ளைகளே பின்மாற்றம். அல்லேலூயா. கழிச்சணும் கோயில் உள்ள எல்லா வெள்ளியும் பொண்ணையும் எடுத்து சீரியா ராஜாவுக்கு பெனதாத்துக்கு கொடுத்து அனுப்புறான். யாருக்கு கொடுக்குறான்? தேவனுடைய ஆளை பாருங்க, தேவனுடைய அந்நியனுக்கு சீரிய தேச ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புறான். அவன் எனக்காக யுத்தம் பண்ணுவாங்க, இப்படி ஆஜமா பாசா எனக்கு விரோதமாக யுத்தம், இஸ்ரவேலின் ராஜா எனக்கு விரோதமாக யுத்தம் வர்றான், எனக்காக யுத்தம் பண்ண வாருங்கள் சொல்லி அவனை அழைத்து தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா நம்ம யாரை தான் கூப்பிடணும்? எல்லா சூழல் இயேசுவை நோக்கி தான் கூப்பிடணும். எந்த மனுஷரையும் தாடி ஓடக்கூடாது. எங்கள் ஊர் நாட்டாமல் எனக்கு உதவி பண்ணுறேன்னு இருக்காரு. எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் அந்த அவர் பணக்காரர், அவர் எனக்கு உதவி பண்ணுறேன்னு இருக்காரு. எனக்கு அவங்க நன்மை செய்கிறேன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் உதவி பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளே நீங்கள் நம்பாதீங்க, கை விட்டுருவாங்க. மனுஷரை நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. நீ மனுஷரை தேடினா தோல்விதான். என்றைக்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்காயோ அன்றைக்கு ஆண்டவர் எப்படியே செய்வாரோ தெரியாது. காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உனக்காய் கர்த்தர் வழக்காடுவார், உனக்காய் கர்த்தர் பரிந்து பேசுவார், உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க பாருங்க கடைசியில் அவன் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா அல்லேலூயா பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் பெனதாத்தை கூப்பிடுறான். ஏற்கனவே பெனதாத்தும் அவன் கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தான், இஸ்ரவேல் ராஜா கூட. அந்த அவன் என்ன செஞ்சான்? வெள்ளியும் பொண்ணையும் கண்ட உடனே அவனோடு உடன்படிக்கை விட்டுட்டு யாரோட வந்துட்டான்? ஆசா கூட வந்துட்டான். இப்போ யுத்தத்துக்கு போகிறாங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கடைசியில் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சது உண்மைதான். ஆனால் அவங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே 7ஆம் வசனத்தில் 16:7 பார்த்தீங்கன்னா 7:8 பார்த்தீங்கன்னா அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிட்டு. அல்லேலூயா. பாருங்க, யாரை சார்ந்து கொள்ளலை? யாரை சார்ந்து கொள்ளலை? முதல்ல கர்த்தரை சார்ந்திருந்தான். எத்தியோப்பியர்கள் முறியடித்தார் தேவனுடைய பிள்ளையை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்த்தரை சார்ந்து வாழு, கர்த்தரை நோக்கி பாரு. அந்த மனுஷன் உதவி செய்வான், இந்த மனுஷன் உதவி செய்வான், அவன் செய்வான், இவன் செய்வான், அவ செய்வான், இவ செய்வான்னு நீ மனுஷரை நம்புனா உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி. நீ கர்த்தரை நம்பு, அவர் பாதத்தில் விழுந்து கடை. அல்லேலூயா. பாருங்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிள்ளைகளே அனானி சொல்லிட்டான். அல்லேலூயா. நீர்ஜிமா நீ கர்த்தரை சார்ந்து வாழாம யாரை நம்பிட்ட? அல்ல சீரியாவின் ராஜாவை சார்ந்து வாழ்ந்தாய். முதல்ல எந்த ராஜாவையும் கூப்பிடல, யாரையும் உதவிக்கு கூப்பிடல தேவனுடைய பிள்ளையே. இப்பொழுது ஜிமா பக்கத்து அல்ல சீரியாவின் ராஜாவை உதவிக்கு கூப்பிடுறான். முதல்ல நினைச்சா ஜெபம்னா, இப்போ ஜெபம் விட்டாச்சு. ஜெபத்தை விட்டுட்டு யாரை தேடுறாங்க? யாரை தேடுறாங்க? மனுஷரை தேடுறாங்க. அல்லேலூயா. நீ முன்னால ஜெபம் இல்லை, ஆண்டு அற்புதம் செஞ்சார்ல, இப்போ ஜெபம் அற்புதம் நடக்கல. விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ சோர்ந்து போவாய் என்றால், விசுவாச வாழ்க்கையை சோர்ந்து போகும் பொழுது, அல்லேலூயா, உன் ஜெப வாழ்க்கையை சோர்ந்து போகும் பொழுது நீ மனுஷரை தேட வேண்டியிருக்கும், மனுஷரை நாடி ஓட வேண்டியிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா, நீ கர்த்தரை சார்ந்து வாழுங்க. நம்ம சபை கர்த்தரை சார்ந்து வாழ்கிற சபையாய் மாறணும், கர்த்தருக்கு பிரியமான சபையாய் மாறணும், கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. பாருங்க பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அவன் சொன்னான். அல்லேலூயா. அவன் சொன்னான், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரமாகிய எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாக இருந்தார்கள் அல்லவா. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரு. முதல்ல யார? 10 லட்சம் பேர் வந்தாங்களே. அப்ப நீ யாரை சார்ந்து வாழ்ந்த? கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த. அன்னைக்கு கர்த்தர் உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தார்.
ஜெயத்தை கொடுத்தார். நீ யுத்தம் உன் வாழ்க்கை அல்லேலூயா, உன் படை வீரர்கள் யாரும் நஷ்டமடையல. எதிரிகள் அல்லேலூயா ஓடி போனாங்க, முறிந்து விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள். இன்றைக்கு அல்லேலூயா, அன்றைக்கு அப்படி தேடினாயே, இன்றைக்கு ஏன் நான் அல்லேலூயா சீரியா ராஜாவின் அல்ல பெனதாத தேடி போனேன், அல்ல மனுஷரை தேடி போனான் நம்முடைய பிள்ளையை. அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் யாரை தேடுறோம்? எனக்கு ஒரு நாள் இயேசுவை தேடி வந்தோம், நம்முடைய வியாதிக்காக இயேசுவை தேடி வந்தோம், நம்முடைய பிரச்சனைக்காக இயேசுவை தேடி வந்தோம், அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் பலவீனத்துக்காக இயேசுவை தேடி வந்தோம். இன்றைக்கு யாரை தேடுகிறோம்? தேவனுடைய பிள்ளையை. உடைய வாழ்க்கையில் கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். அவர் எப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா தேவனுடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கையில் அல்லேலூயா பார்த்தீங்கன்னா மனுஷரை தேடினான், மனுஷரை தேடிட்டா தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா அந்த தீர்க்கதரிசி மேலே கோபம் வந்துட்டு இவனுக்கு என்ன செஞ்சு 9ஆம் வசனத்தில் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறதுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீர் மதியில்லாதவராக இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். நீ கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தீன்னா இனி யுத்தம் வந்திருக்காது. இப்போ யாரை சார்ந்துட்ட? சீரிய ராஜாவின் பெனதாத்த உலகத்தை சார்ந்து, டாக்டரை சார்ந்து, அல்லது உங்களை தேவைகளுக்காக மனுஷரை சார்ந்து, அல்லையா இதுவரைக்கும் ஜெபம் பண்ண, நல்லா ஜெபம் பண்ண, கர்த்தனுக்கு அற்புதம் செஞ்சார், கர்த்தர் அற்புதம் செஞ்சார், கர்த்தர் அற்புதம் சொன்ன. இன்னைக்கு உடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உடைய ஆவிக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது? தேவனுடைய பிள்ளையே அல்லையா நீ கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லையா தேவனுடைய பிள்ளையை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். அல்லது கர்த்தரை சார்ந்து வாழுங்க. டாக்டர் இப்படி சொல்லிட்டார் பாஸ்டர், அவர் சொல்லுவார், அவர் வியாதியை சொல்றாரு, ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி இருக்கு பாஸ்டர் சொல்லுவார். அல்லேலூயா தேவனுடைய நம்ம உங்க விசுவாசம். டாக்டரை பார்க்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உங்க விசுவாசம், உங்க விசுவாசத்தை வச்சுதான் அல்லேலூயா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நீ டாக்டர் தான் சார்ந்து வாழ்ந்தா என்றால் டாக்டர்கிட்ட போனாதான் வியாதி சுகமாகும். நீ இயேசுவை சார்ந்து வாழ்ந்தா என்றால் இயேசுவை சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே நீ யாரை சார்ந்து வாழ்கிறாய்? ஒரு சின்ன காய்ச்சல் அடிக்க உடனே டாக்டர், ஃபேமிலி டாக்டர். யாரு? ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி டாக்டர். அவர் என்னச்சுவாரு? ஒரு ஃபேமிலி மொழிப்பா போன உடனே நமக்கு என்னது? ஒரு மொழிப்பார். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வந்து நாளாச்சே, வந்து நாளாச்சே. அவர் சொல்லுவார், வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கீங்களே, இத்தனை இருக்குமா? அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு வியாதியே வரலையா? அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, மொழி. அவர் என்னச்சுவார்? ஒரு மொழிப்பார். அவருக்கு வேண்டியது என்னது? காசு. தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தோம்னா ஆண்டவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடப்பார். இப்போ எனக்கு 76 வயசு, அடுத்து 7 பிறக்க போகுது. ஆகஸ்ட் வந்தா 77 வயசு. நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் என் சரத்தில் பாஞ்சபடியா ஸ்தோத்திரம். டெய்லி தலையில் காய வச்சு ஆண்டு ஒரு ரத்தம் என் சரத்தில் பாஞ்சபடியா ஸ்தோத்திரம், எல்லா உறுப்புகளையும் பாஞ்சபடியா ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க, பாஸ்டர் நாங்கள் ஒரு நாளைக்கு 30 மாத்திரை சாப்பிட்றோம். யாரு? பாஸ்டர்ஸ். 30 மாத்திரை சாப்பிட்றோம், 20 மாத்திரை சாப்பிட்றோம். ஆண்டவர் அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தார், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவோ விசுவாசம் பாடுங்க. எந்த தேங்கும் தீண்டாது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவோ அணுகாது. எந்த தேங்கும் தீண்டாது. நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தோம்னா உங்க பணம் டாக்டருக்கு போகாது. யாருக்கு போகாது?
யாருக்கு போகாது? யாருக்கு போகாது? பாருங்க, ஆசா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். கர்த்தர் அவனுக்கு யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தாரு. இவன் அல்லது ஓடி போனான். எதிரிகள் வந்தவங்க ஓடி போனாங்க, முறிந்து விழுந்தாங்க, நொறுங்கி போனாங்க. அல்ல உங்களுக்கு விரோதமாக எழும்புற திட்டங்கள்லாம், உங்களுக்கு விரோதமாக எழும்புற திட்டங்கள் ஓடி போயிடும். நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்புற வியாதிகள் ஓடி போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புற போராட்டங்கள் ஓடி போகும். உங்களுக்கு விரோதமாக எல்லா காரியங்களும் ஓடி போகும். அவர் முறிந்து விடுவார்கள், நொறுங்கி போவார்கள். அல்லேலூயா. நீங்க நொறுங்க மாட்டீங்க. யாரு? அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிள்ளை கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவன் தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்கள் எப்படி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா ஜெபத்திலும் கலந்து கொள்வார்கள். வாச ஜெபத்தில் கலந்து கொள்வார்கள். இரவு ஜெபத்தில் கலந்து கொள்வார்கள். ஜெபக்குழுவில் கலந்து கொள்வார்கள். எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்வார்கள். ஐக்கிய வாச ஜெபத்தில் கலந்து கொள்வார்கள். எல்லா ஜெபத்திலும் கலந்து கொண்டவர்கள். அல்லேலூயா. ஜெபம் குறையுது. விசுவாசம் யார் மேல போகுது? உலக மனிதர்கள் மேல், டாக்டர்கள் மேல். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய 10 லட்சம் பேர் கொண்டவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேலின் ராஜாவைய பாசாவுக்கு விரோதமாக ஜெபித்தால் அவர் கண்டிப்பாக வெற்றி கொடுத்திருப்பாரு. ஆனால் யாருன்னு சொன்னா, சீரியா தேச ராஜாவாய பெனாதாத்தை தேடி அவங்க இராணுவத்தை கூட்டு போனான். தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில் யாரை நம்பி வாழ்றீங்க? உங்க வாழ்க்கையில் யாரை நம்பி வாழ்றீங்க? யாரை நம்பி வாழ்றீங்க? கர்த்தரையா மனுஷரையா? தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தரை நம்பி வாழுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் 12ஆம் வசனம், ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, யாரை தேடினா? பரிகாரிகளை தேடினான், டாக்டரை தேடினான். என்னெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. கர்த்தர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பிள்ளை காலில் வியாதி வந்தது. கர்த்தரை தேடல, வசனம் சொல்லுது. யாரை தேடுறான்? யாரை தேடுறான்? பரிகாரிகளை தேடினான், டாக்டர்களை தேடினான். தேவனுடைய பிள்ளைகளை செத்து போனான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவங்க தான். எதுக்கெடுத்தாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஓச ஜெபத்துக்கு வந்துடுவாங்க, ஐக்கிய ஜெபத்துக்கு வந்துடுவாங்க, ஜெபக்குழுக்கு வந்துடுவாங்க, இரவு ஜெபத்துக்கு வந்துடுவாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் வந்துடுவாங்க, ஜெபமைத்துள்ள பிரேயர் ஜெபத்துக்கெல்லாம் வந்துடுவாங்க. அல்லேலூயா. 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 இன்றைக்கு உங்க ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? இன்றைக்கு யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? டாக்டர் சொல்றதை நம்புறீங்களா? மனுஷன் சொல்றதை நம்புறீங்களா? கர்த்தர் மேல பட்டுதல வச்சிருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசா நல்லா ஜெபிக்கிறவன் தான். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி வாழ்ந்தான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணாரு. இப்போ இஸ்ரவேலின் ராஜா வந்த உடனே தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, யாரை தேட? அவர் கர்த்தரை தேடல. அல்லேலூயா. ராஜா மனுஷரை தேடினான். தேவனுடைய பிள்ளையே. அடுத்து அந்த தீர்க்கதரிசி மேலே கோவப்பட்டான். அந்த கோபத்தை அவன் மேலே, ஊழியக்காரங்க மேலே கோவப்படாதீங்க. ஊழியக்காரன் மேலே கோவப்பட்டால் உங்களுக்கு தான் பலிக்கும். ஊழியக்காரனை திட்டாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நீங்க திட்டினீங்கன்னா நீங்க தான் மாட்டுவீங்க. அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக செயல்பட்டான். ஆசா, அவன் கால்களில் வியாதி வந்தது. அந்த வியாதி கர்த்தரை தேடல, மனுஷரை தேடினான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை கர்த்தரை தேடுங்க. உலகத்தில் இருக்கிற பெரியவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தேடுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியம்மா மகன், அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான்.
வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் தேவனுடைய பிள்ளையே அவன் போய் மாதந்தோறும் அனுப்பிச்சுவான் தெரியுமா? ஒரு தபால் அனுப்புவான். அந்த தபாலை வாங்கி 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 அலமாரியில் வச்சு அப்படியே அடுக்கி வச்சிருந்தது. அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, யாரும் கேட்டா சொல்லுவான், இதுக்கா ஐயா அவனை படிக்க வச்சேன், தபால் மட்டும் அனுப்புறான், இது வரைக்கும் பணம் அனுப்பவே இல்லை, இது வரைக்கும் பணம் அனுப்பலை. கடைசியில் தேவனுடைய பிள்ளையே அவனுடைய நண்பர் பக்கத்து கிராமத்தில் உள்ள தம்பி ஊருக்கு வந்தான். அவன்கிட்ட எங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா, எங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு பார்த்து வாப்பா. போன் வசதி கிடையாது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, பார்த்துட்டு வான்னு சொன்னான். அந்த அவன் ஊருக்கு வந்திருக்கும் பொழுது இவனுடைய வீடை தேடி வந்தான். அவனுக்கு லீவு கிடைக்கல, தேடி வந்தான். இந்த அம்மாவை பார்த்தான். அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அந்த அம்மா, ஏன் சொல்கிறப்பா, என் மகனை கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன், படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான், ஒரு தபாலை மாத்திரம் அனுப்புகிறான், ஒரு தபாலை மாத்திரம் அனுப்புகிறான். அல்லேலூயா. அந்த தபாலெலாம் எடுங்கம்மா. எடுத்தேன்னா எல்லா தபாலையும் செக் இருக்கிறது, எல்லா தபாலையும் செக் இருக்குது என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏம்மா, உங்களுக்கு மாதந்தோறும் பணம் அனுப்பிட்டே இருக்கிறான் உங்கள் மகன், நீங்கள் தூக்கி இப்படி வச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கு, பைபிள் ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கணும், படித்து விசுவாசிக்கும் போது தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் வீட்டில் இன்னைக்கு கொண்டு வைக்கிற பைபிள் தான் அடுத்த வாரம் திடீர்னு பிள்ளை நினச்சி வந்துடுமா, எங்கேயா போட்டிருப்பீங்க, துணியை போட்டு மூடி போட்டிருப்பான். பைபிளை காணல, ஏன் பைபிளை காணல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பயன்படுத்திங்க? அல்லேலூயா. பாருங்க, ஏன் பைபிள் தந்திருக்கு? ஒரு வீட்டுக்கு 4 பைபிள், 5 பைபிள், 6 பைபிள், 7 பைபிள் இருக்கு. அதுக்காக சும்மா வைக்கிறதுக்காக பைபிள் தந்து வாங்கியிருக்கீங்க? தினசரி பைபிள் படித்து அது விசுவாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே. கடைசியில் அவன் எல்லாத்தையும் பேங்க் கொண்டு போய் செக்கெல்லாம் மாற்றிட்டு ஏகப்பட்ட பணம், லட்சக்கணக்கான பணங்களை கொண்டு கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட போனான். வீட்டில் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு ஒன்று இல்லை. அந்த சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? இந்த சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? உங்க வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கும், அதை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சும்மா வந்துட்டு போனா நடக்காது. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்து பார்த்தீங்கன்னா எலியாவை குறித்து சொல்லப்படுது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் யாரை தேடுகிறாய், மனிதனையா கர்த்தரையா? அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லியிருந்தேன், நேரம் இல்லை. நானே தேவனுடைய பிள்ளைகளே, எலியா என்பவன் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் நம்மை போல பாடுள்ள மனுஷன், உங்களை போல பாடுள்ள மனுஷன்தான் தேவனுடைய பிள்ளைகள். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், உங்களுக்கு அது பிரச்சனை இருந்தது, ஆனால் அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் அவனை கொண்டு வானத்தை அடைச்சாரு, மழை நின்று போச்சு. அவனுக்கு காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தாரு. அடுத்து சாரிபாத் விதவையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த விதவை வீட்டுக்கு அனுப்பினாரு. அந்த விதவை வீட்டுக்கு பாருங்க, இவன் சொன்ன பிறகு அந்த வீட்டில் மாவு, அந்த வீட்டில் அடை கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் ஒருபடி மாவும் கொஞ்சம் என்னதான் இருக்கு, முதல் அடையை சுட்டி எனக்கு கொண்டு வா. அப்போ மாவு பானையில் மாவு குறையாது, என்ன காசு என்ன குறையாதுன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடையை சுட்டு கொடுத்தா. பஞ்சம் தீர்ற வரைக்கும் அப்படி மாவு கிளாஸில் மாவு குறையலை, என்ன குறையலை தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் கத்த பெரிய காரியம் செய்தார் தேவனுடைய பிள்ளை. அவனுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவன் யாரப்போ காகத்தை கொண்டு கத்த போஷித்தார். அந்த சாரிபாத் விதவியின் மூலமாக கத்தர் போஷித்தார். அந்த வீட்டில் ஒரு பையன், அந்த சிறு பையன் செத்து போனான். செத்து போன பையனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. எலியா எழுப்பினார் தேவனுடைய பிள்ளையே. 12ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, ஷார்ட்டாக சொல்லிதான். பார்த்தீங்கன்னா கத்தர் மறுபடியும் நீ ஆகாப்புக்கு
உன்னை காண்பி மறுபடியும் மழை பெய்ய வைக்க போறேன்னாரு. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, எலியா யாகாப்புக்கு முன்பாக காண்பித்தான். அந்த கர்மேல் பருவத்தில் ஜனங்களை எல்லாரையும் வர சொன்னான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் அங்கே 400 பேர் பார்த்தீங்கன்னா, அடுத்து இயேசபேலின் பந்தியில் இருக்கிற 850 தீர்க்கதரிசிகள் எல்லாம் வர சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்மேல் பருவத்தில் கூடும்படியாக சொன்னான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்கள் ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம் கிடையாது. அல்லேலூயா. அதனால அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளை இப்போ முடிச்சிடுவேன். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கிறோம், அங்கே அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவங்களுக்கு முன்னால் பலி செலுத்தினாங்க தேவனுடைய பிள்ளைய. பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலி செலுத்த சொன்னான். கத்தி பார்த்தாங்க, கூப்பிட்டு பார்த்தாங்க. பலிபடத்தில் எல்லாம் காளைகளை வெட்டி வச்சு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. எலியா அடுத்து சாயங்கால வேலையில் அவன் சும்மா பலிபடத்தை செப்பனிட்டான். நம்ம பலிபடத்தை செப்பனிடணும். ஆண்டவர் உங்களோடு கூட செய்யணும்னா ஒரு இருதயமாகிய பலிபடத்தை நீங்கள் சரிப்படுத்துங்க. இதயத்தில் எந்த அருவருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்குமானா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. எல்லாம் செப்பரேட் பலி செலுத்தினான் தேவனுடைய பிள்ளைகளே. அக்கினி பலிபடத்தில் அக்கினியை இறங்க பண்ணான். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனுமாய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இவைகள் நம்முடைய வார்த்தையை செய்தேன் என்று விளங்க பண்ணு சொன்னான். கர்த்தாவே நிஜமா விளங்க பண்ணு சும்மா ஜெபம் பண்ணான். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபடுத்த எல்லா இன்னைக்கு எங்கேருந்து இறங்கி வந்தது? ஜெபம் பண்ணா. கர்த்தரிடத்திலிருந்து வரத்து அல்லேலூயா மேலே அந்த அக்கினி இறங்கி வந்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டு தேவனுடைய பிள்ளையே. எல்லா ஜனங்களும் மூங்கப்புற விழுந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப வச்சான். எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவனு கூப்பிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்து மழை பெய்யணும். ராஜா அதில் பார்த்தீங்கன்னா 850 அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கீசோன் ஆற்றண்டையில் ஒரு எல்லாத்தையும் கொண்டு போட்டான். யாரு? எலியா. எல்லாத்தையும் வெட்டி கொண்டுட்டான் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணான். கர்மேல் பருவத்தில் மூங்கப்புற விழுந்து ஜெபம் பண்ணான். வேலைக்காரரை பார்த்து பாரு, சமுத்திரமுகமாய் பாருன்னாரு. ஒன்றும் இல்லை. 2ஆம் தடவை பாரு, இல்லை. 3ஆம் தடவை இல்லை. 4ஆம் தடவை இல்லை. 5ஆம் தடவை இல்லை. 7ஆவது முறை பார்க்கும் பொழுது உள்ளங்கையளவு மேகம். அல்லேலூயா. மறுபடி நீங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பதில் கிடைக்கலையா, ஜெபத்தை மாற்ற விட்டாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. 7ஆம் உள்ளங்கையளவு மேகம் வந்தது. பெருமழை பொழிந்தது தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பெருமழை பொழிந்தது. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, மழை பெய்ய வச்சவன் தான். ஆனால் 19ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா பாருங்க தேவனுடைய பிள்ளை யேசபேல் சொன்னா, ராஜா சொன்னார், 850 தீர்க்கதரிசியும் கொண்டுட்டான் எலியா. நாளைக்கு நேரத்தில் அவன் தலை இருக்காது, எலியாவின் தலை இருக்காது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போனான். 4ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கிறான். அல்ல இதுவரைக்கும் என்னெல்லாம் அற்புதம் செஞ்சவன் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவன் பயந்து போய் தேவனுடைய அல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையில் சூறை செடிகளை படுத்துக்கிட்டான். தூரமாக போய் படுத்துக்கிட்டான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு சுட்ட அப்பமும் தண்ணீரும் கொண்டு வைத்து விட்டு போயிட்டான். எந்திரு அல்லேலூயா, நீ போக வேண்டிய தூரம் நிறைய, எந்திரி நீ படு. அல்ல பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா ஜெபிக்கிறவன் தான் அவனுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை எழுப்பி விட்டு சாப்பிடுன்னு சொன்னான், சாப்பிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டி படுத்துக்கிட்டான். எழுப்பி விட வேண்டியது யார் வேலை? ஊழியக்காரங்க வேலை. படுக்க வேண்டிய வேலை யார் வேலை? காலையில் எழுந்துச்சு 5 மணிக்கு ஜெபம் பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் பாட்டில் சொல்லுவாரு. அவருக்கு வேலையில சொல்லுவாரு. அவர் தான் சொல்றாரு. சதீஷ் அவரு சொல்றாரு, ஜஸ்டின் சொல்றான். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்ற வார்த்தை தான் காலையில ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அசால்ட்டா நினைக்காத. அல்லேலூயா தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா
அங்கே பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா எலியா யேசபேலுக்கு பயந்து ஓடுறான், ஒரு பொம்பளைக்கு பயந்து ஓடுறான். என்ன அற்புதம் செய்தவன் அவன் நினைச்சா யேசபேலை ஆண்டவர் இயேசுவே அவன் ஜெபம்னா யேசபேலை அக்கினியால் சுட்டரிக்க முடியும், அவனை அழிக்க முடியும், யேசபேலை அழிக்க முடியும். ஆனா அவருடைய வாழ்க்கையில அல்லேலூயா பின்மாற்றம் 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 தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஆவிக்குரிய காலுக்கு முதலிடம் கொடுங்க, வாசஜமா வாங்க. அல்ல தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா கர்த்தருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு பதிவா அங்கேருந்து வேனில் வர ஆட்கள் தான். இங்க ஒரு சிலர் ரெண்டு பேர் மட்டும். உங்களுக்கு இந்த சபை சொந்தம் இல்லையா? உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, எத்தனை தேவைகள் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சு திறந்து இருக்கிறது, எப்பவும் திறந்து இருக்கிறது. சகோதரி ரெஜினா அங்கே தான் இருக்கிறாங்க. உங்களுக்காக தான் தேவனுடைய பிள்ளையே பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளையும் அல்லேலூயா அவனை எழுப்பிட்டு மடிமைப்படுத்திக்கிட்டான். காலையில் 5 மணிக்கு எழுப்பிட்டா ஜெபம் பண்ணுனா பெட்ஷீட்டை போட்டு இழுத்து மூடி படுத்துறது. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜெபம் தான். இந்த நாள் நான் படுக்கிறதுக்கு 12 மணிக்கு மேலே ஆயிட்டு. நைட்டில் போகும்போதே ஒரு செய்தி, துக்க செய்தி. நைட்டில் பாருங்க தன்னுடைய காலையில் எழுந்திரிச்சாச்சு, வழக்கம் போல காலையில் எழுந்திரிச்சாச்சு. நம்ம இன்னும் பெட்ஷீட்டை போட்டு மூடி இழுத்து படுத்து கிடக்க ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணாமல் படுத்திருக்கோம். ஏன் பிரச்சனை? நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிப்பதனால உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை சிந்தித்து பார். முன்னால எப்படி வாசி ஜெபத்துக்கு வருவ, இரவு ஜெபத்துக்கு வருவ, ஐக்கிய ஜெபத்துக்கு வருவ, ஜெபக்குழுக்கள் வருவ. இப்போ என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சது. தேவனுடைய பிள்ளையை விட்டு விடாதீங்க. மறுபடியும் எழுந்துருங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க மறுபடியும் செஞ்சுதான் ஆகணும். மறுபடியும் இந்த காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையை, அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா பாருங்க. அவன் போய் படுத்துக்கிட்டான். கடைசியில் மடியும் சாப்பிட்டுட்டு நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப 40 நாள் அவன் அப்பத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டு 40 நாள் பிரயாணம் பண்ண போறான். ஓரேப்புக்கு போறான். ஓரேப் தேவனுடைய பருவத்துக்கு போறான். தேவனுடைய பிள்ளைய அங்க போய் பருவத்தில் இருக்க வேண்டியவன் கோக்குழவி படுத்துக்கிட்டான், கெமிக்கலை படுத்துக்கிட்டான். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆண்டவர் விடமாட்டாரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ கீழ்ப்படியாத வரை உன்னை விடமாட்டாரு. அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளை ஓடி போய் கெமிக்கலை படுத்துட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சான். யோனா கப்பலில் அடித்தட்டில் படுத்தவனே யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சான். கர்த்தர் விடமாட்டாரு. உன்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பா. உன்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பா. அவர்தான் கர்த்தர். நீங்க வெட்கப்பட்டு போறது அவனுக்கு பிடிக்காது. நீங்க ஆசீர்வதிக்கப்படும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவனை எழுப்பார். அல்லேலூயா. கோக்களை படுத்துக்கிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, கெமிக்கலை படுத்துக்கிட்டான். அவனை வெளியே வா. எலியாவே, எங்க உனக்கு என்ன வேலை? வெளியே வா. காலைல 5 மணிக்கு ஜெபிக்க வேண்டிய மகளே உனக்கு என்ன வேலை? பெட்ஷீட்டை போட்டு மூடிக்கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன வேலை? ஜெபிக்கிற நேரத்தில் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். தேவனுடைய பர்வதம் தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இங்கே வந்துட்டா, அந்த ஆலயத்துக்கு வந்துட்டா வியாதிகள் சுகமாகுது, உன் பிரச்சனை மாறுது, உன் கண்ணீர் மாறுது, உன் போராட்டம் மாறுது, உன் பாடுகள் மாறுது, உடைய ஓத்தலம் மாறுது, எல்லாம் மாறுது. இங்க இருக்க வேண்டிய ஆளு எங்க போய் இருக்கிற? வெளியே சுத்தி கொண்டு இருக்கிற. பழைய சர்ச்சில் போய் உட்கார்ந்துட்டு இருக்க. தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கம் நடக்கும் பொழுது நீ வெளியே சுத்தி கொண்டு இருக்கிறாய். பழைய சபையில பின் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக எல்லாம் கேமரா மாட்ட போகுது. சீக்கிரமாக கேமரா சுத்திலும் மாட்ட போகுது. அல்லேலூயா. சர்ச்சுகளையும் மாட்ட போகுது. நீங்க தூங்குறவங்களையும் உங்களையும் பார்த்துக்கலாம். சபைக்குள்ள இருந்து பிரசங்கம் கேட்டு தூங்குறவங்களையும்
அல்லேலூயா போட்டு காமிப்போம். இது தூங்குற இடம் இல்ல, தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. பாருங்க, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. இன்னும் 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நல்ல சத்தியத்தை சொல்லிடுவேன். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இன்னைக்கு கெவி எதுக்கு அடையாளமா இருக்கிறது? சிங்கத்தை எங்க கெவியில தான் போடுவாங்க. தானியேல் சிங்க கெவியில போட்டாங்க, அவனை சேதப்படுத்த முடியல. ஜெபிக்கிற தானியேலை சிங்க கெவி சேதப்படுத்த முடியல. சாத்ராக் மேஷாக் ஆபேத் அக்கினி சூழல போட்டாங்க. அவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியம்னால அக்கினி சூளை அவங்களை ஒன்று செய்ய முடியல. அந்த ராஜா பார்த்தான், 4 பேர், 3 பேரை போட்டோம், 4 பேருக்கு யாரு? கர்த்தர் அவங்க கூட வந்திருந்தாங்க. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியான அவளோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்படும், உலகத்தில் இருக்கிறவனில் உங்கள் இருக்கிறவர் பெரியவர், உங்களை தனியாக விட மாட்டார். சிங்க கெவியில போட்டாலும் கர்த்தர் பாதுகாப்பாரு. அவனுடைய எதிரிகளை போட்டார்கள். எதிரிகளை போடும் முன்னால எல்லாரும் என்ன நடந்த தெரியுமா? தேவனுடைய பிள்ளைய எதிரிகள், அல்லேலூயா, பாருங்க, கீழே விளம்புனால எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. 600 பேர் இருப்பாங்க, 122 பிரதானிகள். ஒருத்தனுக்கு 1 பொண்டாட்டி இருக்கலாம், 2 பொண்டாட்டி இருக்கலாம். ஒரு சிலருக்கு 122, 244. வீட்டுக்கு 2 பிள்ளைகள்னாலும் 3 பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டு 600 வேறையும் பார்த்தீங்கன்னா கெவியில போடும்னால எல்லாம் நொறுக்கி போட்டது. ஆனால் ஜெபிக்கிற தானியேலை ஒன்று செய்யவில்லை. உடைய வாழ்க்கையில் ஜபத்தை விட்டுறாத, உடைய வாழ்க்கையில் ஜபத்தை விட்டுறாத, ஜபக்குழுவை விட்டுறாத, வாச ஜபத்தை விட்டுறாத, இரவு ஜபத்தை விட்டுறாத, ஐக்கிய ஜபத்தை விட்டுறாத. உன் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? ஒவ்வொன்றாய் விட்டு கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். மறுபடியும் எழுந்துரு. எலியாவே, கெபிக்குள்ள உனக்கு என்ன வேலை? வெளியே வா. உங்களை பார்த்து அங்க கூப்பிடுறாரு. உங்களை பார்த்து, எலியாவே உனக்கு என்ன வேலை? எலியாவே உனக்கு என்ன வேலை? வெளியே வா. கம் அவுட். உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. இன்னைக்கு என்னது? இன்னைக்கு நீங்க வெளியே பாருங்க. தேவனுடைய அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டிய நீ 8 மணிக்கு அல்ல உறங்குவது என்ன? 8 மணி வரைக்கும் உறங்குவது என்ன? எல்லாருங்க கவனிங்க. சபையில் எத்தனை மணிக்கு வந்து சொல்றாங்க? ஆராதனை எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு வர வேண்டிய நீங்க 10 மணிக்கு வருவது என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. உலகத்தில் வேலைக்கு போகும்போது எத்தனை மணிக்கு போறீங்க? 8 மணி வேலை, நான் காலையில் 8 மணிக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகளை அந்த ஏற்ற போவேன். 7:40க்கு பஸ் வரும். பாருங்க, என்னுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, கொஞ்சம் லேட்டாக அப்போ மாட்டு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கரெக்டாக அனுப்பிடுவீங்க, வேலைக்கு போகிறது கரெக்டாக போயிடுவீங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது முதலிடம் கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்க. கொஞ்சம் பிரயாசப்படுங்க. காலையில் கூட ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிங்க. வாரத்துக்கு 1 நாள் தானே ஆராதனை. 6 நாள் வேலைக்கு போறீங்களே, லேட்டா போனா ஓனர் என்ன சொல்லுவாரு? தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஓனர் இயேசு, நம்ம ஓனர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு முதலிடம் கொடுங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சொல்லன்னு பார்த்து என்னுடைய பிள்ளை, சிலுவை இல்லாமல் ஜெயம் இல்லை. உனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பிடுறார். நீ கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவன் எலியா. அவர் இயேசபேல் ஒரு பொம்பளைக்கு பயந்து அவன் என்னெல்லாம் அற்புதம் செஞ்சான், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பொம்பளைக்கு பயந்துட்டான். யாருக்கு? இவன் நினைச்சா அவளை ஆண்டோட ஜெபம் பண்ணா அவர் சும்மா அக்கினியா அல்லது இயேசபேல் செத்து போயிருப்பா. கர்த்தருக்காய் வைராக்கியம் நீங்க யாரை சார்ந்து வாழ்றீங்க? கர்த்தரையா மனுஷரையா? கர்த்தரையா மனுஷரையா? கர்த்தனோடு கூட பேசினா ஆவியை. காலையில் நான் ஜெபிக்கல, காலையில் 5 மணிலேருந்து அபிஷேகம் தான், அந்நிய பாஷையிலே பேசி கொண்டிருந்தேன்.
அந்நிய பாஷையிலே ஃபுல்லாக அந்நிய பாஷை தான். ஒரு 10 நிமிஷம் தான் கடைசியில் ஜெபம் பண்ண ஆராதனைக்காக. அது வரைக்கும் அந்நிய பாஷை. இன்னைக்கு ஆண்டவர் நடத்தணும். ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபிக்குள்ளாய் மாறணும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைகள் உயர்த்தப்படணும். என் பிள்ளைகள் நன்மையான காரியங்களை நடக்கணும். அல்லது என்னுடைய பிள்ளைய ஆண்டவர் கடந்த 2 வாரமாக நல்ல செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். திருமண தடைகள் விலகி கொண்டு இருக்கிறது. நிறைய காரியங்கள் நன்மையான ஜெபம் பண்ணி அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. நாம் எல்லாரும்